பிரம்மாண்டமா ராஷ்மிகா அவங்களோட திருமணம் முடிஞ்சது. இப்பதான் திருமணமாச்சு. ஹனிமூன்ல கூட விளம்பரம் பண்ணி காசு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு ரசிகர்கள் இப்ப நிறைய கருத்துக்களை பதிவிட்டு ராஷ்மிகா அவங்களையும் விஜய் தேவரகொண்டா அவரையும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நடிகை ராஷ்மிகா அவங்களும் விஜய் தேவரகொண்டா அவங்களும் சேர்ந்து பல வருஷமா ரகசியமா காதலிச்சிட்டு இருந்தாங்க. கடந்த மாத இறுதியில திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. உதய்பூர்ல 4 நாள் ஐடிசி நட்சத்திர ஹோட்டல்ல திருமண நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்புறம் ஹைதராபாத்ல ஒட்டுமொத்த இந்திய பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய திருமண வரவேற்பு நிகழ்ச்சிய இம்மாத தொடக்கத்துல நடத்தினாங்க. திருமணம் முடிஞ்ச கையோட மான்யவார் விளம்பரத்துல நடிச்சு சில கோடிகளை தேற்றிய 2 பேரும் இப்ப ஒரு விளம்பர வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க. ஹன்சிகா, நயன்தாரா இந்த நடிகைகள் எல்லாம் தங்களோட திருமண வீடியோக்களை ஓடிடி நிறுவனங்களுக்கு விற்று லாபம் பார்த்தாங்க. பாவம், டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல ஹன்சிகா அவங்களோட திருமண வீடியோ இருக்கு. ஆனா 2 பேரும் இப்ப பிரிஞ்சிட்டாங்க. நயன்தாரா அவங்களுடைய திருமண வீடியோ பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் அவர் மூலமா வழக்கு சர்ச்சைன்னு பஞ்சாயத்தாகி 60 கோடிக்கு வந்த திருமண வீடியோ டீல இப்ப ராஷ்மிகா அவங்க பிரச்சனையே வேண்டான்னு சொல்லி வேணவே வேண்டான்ட்டாங்க. சொல்ல போனா தாய்லாந்துல இருக்க ஒரு தீவுல தங்களோட ஹனிமூனை இப்ப ராஷ்மிகா அவங்களும் விஜய் தேவரகொண்டா அவங்களும் கொண்டாடி இருக்காங்க. இதுல வீடியோ எல்லாம் கூட பதிவிட்டிருக்காங்க. அத விளம்பரமா வேற வெளியிட்டிருக்காங்க. சொந்த வீட்டுல இருக்கிற உணர்வை அந்த நிறுவனம் வழங்கினதா சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல குறிப்பிட்டு இத பதிவிட்டிருக்காங்க. ஏற்கனவே திருமணம் முடிஞ்ச உடனே 2 பேரும் ஜோடியா நடத்த மான்யவார் திருமண ஆடை விளம்பரம் வெளியானது. அந்த விளம்பரத்துக்கு 2 பேரும் 10 கோடி ரூபாய் வாங்கினதா தகவல் வெளியாச்சு. இந்நிலையில இப்ப இந்த வீடியோவுக்கும் பல கோடி ரூபாய் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. பிரம்மாண்டமா நடைபெற்ற திருமணத்தோட செலவுகளை சரி செய்ய பல விதங்கள்ல இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி வருமானத்தை ஈட்டி வராங்களாம். திருமணத்துக்கு அப்புறம் 2 பேரும் இணைந்து ரணபலி அப்படிங்கிற படத்துல நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. ஆனா இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்தே காதலிக்கிறாங்கன்னு வந்த செய்திகள் எல்லாம் வதந்தியா இருக்கும், உண்மையா இருக்காதுன்னு நினைச்ச எல்லாருக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இவங்க திருமணத்தையும் ரொம்ப அழகா ரகசியமா பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துல யாருமே புகைப்படம் எடுக்க கூடாது, செல்போன் கொண்டு வரக்கூடாது, இப்படி பல நிபந்தனைகளை சொல்லி இருந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ராஷ்மிகா அவங்களும் விஜய் தேவரகொண்டா அவங்களும் இப்ப அழகான காதலோட இந்த காதல் வாழ்க்கைய திருமண வாழ்க்கைக்கும் கொண்டு போயிருக்காங்க. 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அவங்களோட ரசிகர்களும் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.